புதன்கிழமை மத்தியானம் ஒரு 2 மணி போல, மார்ச் மாதம் 18ஆம் தேதி புதன்கிழமை மத்தியானம் ஒரு 2 மணி போல ஈரானினுடைய வான்பரப்பை கிழித்து கொன்று 3 வகையான இஸ்ரேலிய விமானங்கள் சீறிக்கொண்டு வருகின்றன. இதுல F-35I அதிர் விமானத்தில் ஒரு அதிசக்தி வாய்ந்த ஏவுகணை ராம்பேஜ் என்று சொல்லப்படுகின்ற ஏவுகணை பொருத்தப்பட்டிருக்கிறது. அந்த ஏவுகணையினுடைய சிறப்பு என்னென்று சொன்னா, வானத்திலிருந்து ஏவப்பட்ட தரையில் இருக்கிற இலக்குகளை மிக துல்லியமாக தாக்கி அளிக்கக்கூடிய வல்லமை கொண்ட ஏவுகணைகள் தான் ராம்பேஜ் என்று சொல்லப்படுற ஏவுகணைகள். அடுத்த நிமிஷம் அந்த ஏவுகணை விழுந்து வெடிக்க போற இடம், அதனால ஏற்படுற சேதங்கள், அதனால இந்த உலகத்தில் ஏற்படுற மாற்றங்கள் எதை பற்றியுமே சிந்திக்காமல் ஒரு முட்டாள்தனமான குண்டு வீச்சொன்றை அன்றைக்கு இஸ்ரேலிய விமானங்கள் ஈரானுக்கு சொந்தமான சவுத் பார்ஸ் எரிவாயு வயல்கள் மீது நடத்தின என்று சொல்லி அமெரிக்க ஊடகங்களும் பிரித்தானிய ஊடகங்களும் எழுதியிருக்கின்றன. பொதுவாக பார்த்தீங்கன்னு சொன்னால் அமெரிக்க ஊடகங்களும் பிரித்தானிய ஊடகங்களும் இஸ்ரேலுக்கு சார்பான செய்திகளை தான் போடுவார்கள், இஸ்ரேலுக்கு சார்பான கட்டுரைகளை தான் போடுவார்கள். ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த ஊடகங்களினுடைய டோனே மாறிட்டுது. மிக கடுமையான கண்டனங்கள் இப்பொழுது இஸ்ரேலுக்கு எதிராக தெரிவிக்கப்படுகின்றன. ஏனென்று சொன்னால், கடந்த புதன்கிழமை சவுத் பார்ஸ் பகுதியில் நடத்தப்பட்ட அந்த தாக்குதலினுடைய விளைவு மிக மிக பாரதூரமானது. என்னென்று சொன்னால், ஈரானினுடைய அந்த எரிவாயு வயலில் ஏற்பட்ட அந்த சேதம் ஒப்பீட்டளவில் சிறிய சேதம் தான். ஆனால் அந்த சேதத்தை விட அதனால் ஏற்பட்ட விளைவுகள் மிக பாரதூரமாக இருக்கின்றன. பிப்ரவரி மாதம் 28ஆம் தேதி இந்த யுத்தம் ஆரம்பித்த பிறகு இஸ்ரேலிய வான்படையினர் எத்தனையோ ஆயிரக்கணக்கான குண்டுகளை வீசியிருக்கிறார்கள், எத்தனையோ தாக்குதல்களை நடத்தியிருக்கிறார்கள். ஆனால் இந்த ஒரு தாக்குதல், புதன்கிழமை மத்தியானம் நடத்தப்பட்ட இந்த ஒரு தாக்குதல் இந்த யுத்தத்தினுடைய போக்கை மட்டுமில்லாமல் இந்த உலகத்தினுடைய போக்கையும் மாற்றியிருக்கிறது. இப்போ ஈரானில் எதற்காக யுத்தம் ஆரம்பிக்கப்பட்டது, என்ன நோக்கத்துக்காக யுத்தம் ஆரம்பிக்கப்பட்டது சொல்லி யாருக்குமே தெரிகிற மாதிரி தெரியல. ஏன்னு சொன்னால் எல்லாமே கம்ப்ளீட்டாக மாறிட்டுது. இந்த யுத்தத்துக்கான காரணமே கம்ப்ளீட்டாக மாறிட்டு சொல்லி இந்த ஊடகங்கள் சுட்டி காட்டுகின்றன. என்னன்னு சொன்னா, இந்த ஈரானுக்கு சொந்தமான அந்த எரிவாயு வயல்கள் இருக்குத்தானே, அதை பற்றி ஒரு சின்ன விளக்கம் உண்டு. இப்ப எரிவாயு வயல்கள் என்று சொன்னா, நாங்கள் நெல் வயல்கள் தான் எங்களுக்கு டப்பனி ஞாபகம் வரும், ஏதோ நிலத்தில் இருக்கிற வயல்களாக்கும் என்று சொல்லி நாங்கள் யோசிப்போம். ஆனா இந்த எரிவாயு வயல்கள் நிலத்தில் இருக்கிற வயல்கள் இல்ல, இது கடலுக்கு அடியில் இருக்கிற வயல்கள். கடல் மட்டத்தில் இருந்து 3000 மீட்டர் ஆழத்தில், 3 கிலோமீட்டர் ஆழத்தில் இருக்கக்கூடிய எரிவாயு வயல்கள் தான் இந்த சவுத் பார்ஸ். அதாவது உங்களுக்கு தெரியும், இந்த கல்ஃப் இருக்குத்தானே, கல்ஃப்ல பார்த்தீங்கன்னு சொன்னா இங்காலி பக்கம் கட்டார் இருக்குது. கட்டார் நாட்டினுடைய 3 பக்கம் பார்த்தீங்கன்னு சொன்னா கடல் தான் இருக்கும். அப்ப இங்கால கட்டார், அங்கால ஈரான். இந்த ஈரானுக்கும் கட்டாருக்கும் நடுவில் இடைப்பட்ட அந்த கடல் பகுதி இருக்குத்தானே, அந்த கடல்ல தான் மிக பிரம்மாண்டமான இந்த இயற்கை எரிவாயு வயல் காணப்படுகிறது. கடலுக்கு அடியில் 3000 மீட்டர் ஆழத்தில். அதனுடைய பரப்பளவு விளாண்டு பார்த்தீங்கன்னு சொன்னா 9700 சதுர கிலோமீட்டர், 9700 சதுர கிலோமீட்டர் பரப்பளவான இயற்கை எரிவாயு வயல்கள். இதை 6000 சதுர கிலோமீட்டர் பரப்பளவிலான அந்த வயல்கள் கட்டாருக்கு சொந்தமானவை. 3700 சதுர கிலோமீட்டர் பரப்பளவிலான அந்த மிச்ச வயல்கள் ஈரானுக்கு சொந்தமானவை. அப்ப ஒரே வயல் தான் 2ஆ பிரித்து 2 நாடுகளுமே ஏராளமாக எரிவாயுவை உற்பத்தி செய்து வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்து அப்படியே நீண்ட காலமாக இது போய்கொண்டிருக்குது. இதுல கட்டாரினுடைய பகுதிக்குரிய பேர் என்னன்னு சொன்னா நோர்த் ஃபீல்டு. நோர்த் ஃபீல்டுன்றது கட்டாருடைய பகுதிக்கு பேர். அங்கால ஈரானினுடைய பகுதிக்கு பேர் சவுத் பார்ஸ். ஒரே வயலுக்கு 2 விதமான பேர்கள், 2 பகுதிகள். இதுல ஈரானுக்கு சொந்தமான அந்த சவுத் பார்ஸ் பகுதியில் தான் இந்த தாக்குதல் நடைபெற்று அன்றைக்கு அந்த எரிவாயு சேமித்து வைக்கப்பட்டிருந்த அந்த தொட்டிகள் தீப்பிடிச்செறிஞ்சு வானத்தில் பெற்றும் நெருப்பு பிளம்புகள் எழுந்தது. அதுதான் ஈரானினுடைய உச்சபட்ச கோபத்துக்கு காரணமாக அமைந்தது. உடனடியாகவே ஈரான் அந்த எச்சரிக்கையை விடுத்தது. கட்டார் மற்றும் ஏனைய நாடுகள் இருக்கக்கூடிய முக்கியமான சில இடங்களை குறிப்பிட்டு அங்கெல்லாம் இருந்து பணியாளர்கள் வெளியேறணும் என்று சொல்லி போட்டு அடுத்து வரும் சில மணி நேரங்களில் தாக்குதல் நடக்கும் என்று சொல்லி போட்டு கட்டாரில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய இயற்கை எரிவாயு உற்பத்தி நிலையமாகிய ராஸ் லஃபான் மீது தாக்குதலை மேற்கொள்கின்றன. இந்த ராஸ் லஃபான் மீதான தாக்குதலில் 2 மிசைல்ஸ், 2 ஏவுகணை விழுந்து வெடித்து மிகப்பெரிய தீப்பிழம்பு எழுந்து, கட்டுப்படுத்த முடியாத அளவுக்கு தீப்பிழம்பு எழுந்து வானமே செம்மஞ்சளாக மாறியதாக அதை அவதானித்தவர்கள் சொல்லியிருந்தார்கள். ஏன்னு சொன்னால் அவ்வளவு தீப்பிழம்பு எழுந்திருந்தது. இதனால அந்த ராஸ் லஃபான் உற்பத்தி மையத்தினுடைய 17% பகுதியும் 17% உற்பத்தியும் பாதிக்கப்பட்டிருக்கிறது. இவற்றையெல்லாம் சரி செய்து திருத்தி எடுக்கிறதுக்கு 3 தொடக்கம் 5 வருடங்கள் செல்லும் என்று சொல்லப்படுகிறது.
உண்மையிலேயே ராஸ் லஃபானுக்கு இது மிகப்பெரிய ஒரு இழப்பு. தனியாக ராஸ் லஃபானுக்கு மட்டுமில்லாமல் கட்டாரிய அரசாங்கத்துக்கு மட்டுமில்லாமல் இது உலகத்துக்கே ஏற்பட்ட மிகப்பெரிய இழப்பு, உலகத்தினுடைய வர்த்தகத்துக்கு ஏற்பட்ட மிகப்பெரிய இழப்பு. இந்த தாக்குதல் அடுத்து தான் உடனடியாக குரூட் ஆயிலினுடைய விலை $119 அமெரிக்க டாலர்ஸாக அதிகரித்தது. எரிவாயுவினுடைய விலை சர்வதேச சந்தையில் 35% அதிகரித்தது. இந்த ஒரு ராஸ் லஃபான்ல உற்பத்தி செய்யப்படுற எரிவாயுக்கள் உலகத்தின் பல்வேறு நாடுகளுக்கு ஏற்றுமதியாகுது. இப்ப கட்டாரிய அரசாங்கம் அறிவித்திருக்கிறது, மறு அறிவித்தல் வரை எங்களால் கேஸ் சப்ளை செய்ய முடியாது என்று சொல்லி. எனவே டொனால்ட் ட்ரம்புக்கு என்ன கோபம் என்று சொன்னா, தனக்கு சொல்லாமல் இஸ்ரேல் பெஞ்சமின் நெத்தன்யாகு தன்னுடைய முடிவில் இப்படிப்பட்ட ஒரு முட்டாள்தனமான தாக்குதல் ஒன்றை நடத்தி இது முழுக்க முழுக்க 100% அனாவசியமான தாக்குதல், பிரயோசனம் இல்லாத தாக்குதல். ஏன்னு சொன்னா இதுல போய் தாக்குதல் நடத்தினா கட்டாயம் ஈரான் பதிலுக்கு தாக்கும் என்று தெரியும். என்னன்னு சொன்னா பிப்ரவரி மாதம் 28ஆம் தேதி இந்த யுத்தம் ஆரம்பிச்சாலும் எங்களுக்கு தெரியும் மத்திய கிழக்கே எண்ணெய் தேசம். இந்த உலகத்தில் வேறு எங்கேயாவது கொண்ட குண்டு போடும் போது கண்மூடித்தனமாக போடலாம் என்று வையுங்களேன் ஒரு பேச்சுக்கு. ஆனால் மத்திய கிழக்கில் மட்டும் குண்டு போடைக்குள்ள சரியான கவனமாக இருக்கணும். ஒவ்வொரு இடத்தையும் பார்த்து பார்த்து குண்டு போடணும் என்று சொன்னால் திரும்புகிற இடமெல்லாம் எண்ணெய், திரும்புகிற இடமெல்லாம் எண்ணெய் உற்பத்தி மையங்கள். எனவே ஒரு குண்டினுடைய ஒரு சின்ன துண்டு தவறுதலாக எங்கேயாவது போய் தாக்கினாலுமே கூட மிகப்பெரிய அழிவுகள் வரும். மத்திய கிழக்கே அப்படியே தீப்பிளம்பாக காட்சியளிக்கும். எனவே அப்படியான அந்த ஆபத்தை தவிர்க்கணும் என்றதுக்காக பார்த்து பார்த்து தான் குண்டுகள் போடப்பட்டது. உதாரணமாக காக் தீவில் அமெரிக்கா குண்டு தாக்குதல் நடக்கக்குள்ள அதை அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் அவர்களே குறிப்பிட்டிருந்தவர். காக் தீவில் எண்ணெய் உற்பத்தி மையங்கள் நிறைய இருக்கின்ற எங்களுக்கு தெரியும், ஆனால் மனிதாபிமான அடிப்படையில் நாங்கள் அவற்றை தவிர்த்து கொண்டு ராணுவ இலக்குகளை மட்டுமே நாங்கள் தாக்குகிறோம் என்று சொல்லி டொனால்ட் ட்ரம்ப் அறிவிச்சிருந்தவர். ராணுவ இலக்குகள் மட்டும்தான் அதில் தாக்கி அளிக்கப்பட்டிருந்தது. அங்கே இருந்த எண்ணெய் வயல்களுக்கோ எண்ணெய் உற்பத்தி மையங்களுக்கோ எந்த விதமான பாதிப்பும் ஏற்படல. இந்த ராஸ் லஃபான் மேல நடத்தப்பட்ட தாக்குதல் நாங்க நிக்கிற மாதிரி சாதாரண தாக்குதலே இல்லை. 2 மிசைல்ஸ் விழுந்து வெடிச்சா பாருங்களேன். அதுலயும் இந்த ராஸ் லஃபான்ன்றது நாங்க நிக்கிற மாதிரி ஒரு ஃபேக்டரி, ஒரு கம்பெனி, ஒரு எரிவாயு உற்பத்தி மையம் அப்படி நாங்க கற்பனை பண்ணி பார்க்க முடியாது. அது ஒரு நகரம், அது ஒரு இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட் என்று சொல்லப்படுது. ஒரு பொருளாதார நகரம் என்றே சொல்லலாம். உலகத்தில் மிக முக்கியமான ஒரு பொருளாதார மையமே அது. அதனுடைய பரப்பளவே பார்த்தீங்கன்னு சொன்னா 294 சதுர கிலோமீட்டர், அவ்வளவு பெரியது இந்த ராஸ் லஃபான். அதுல ஈரானிய ஏவுகணைகள் தாக்கின இடம்தான் மிக மிக முக்கியமானது. உங்களுக்கு தெரியும், ஏற்கனவே ஈரான் எச்சரிக்கையை விடுத்திருந்தது. அமெரிக்காவோட சம்பந்தப்பட்ட எதுவாக இருந்தாலும், அமெரிக்க கம்பெனிகள், அமெரிக்க பேஸ், அமெரிக்காவுக்கு சொந்தமான வங்கிகள் மற்றும் அமெரிக்க கம்பெனிகளினுடைய பங்கு இருக்கக்கூடிய ஏனைய நாடுகளினுடைய கம்பெனிகள் இவற்றையும் நாங்கள் இலக்கு வைப்போம் என்று சொல்லி. இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ராஸ் லஃபானில் மொத்தம் 14 ட்ரெயின்கள் இருக்குமாம். 14 ட்ரெயின்களா? ட்ரெயின்கள் என்று சொன்னால் புகையிரதமா என்று கேட்டிங்கன்னு சொன்னால் ட்ரெயினண்டா புகையிரதம் தான். ஆனால் ஒரு எரிவாயு உற்பத்தி மையத்தில், எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையத்தில் ட்ரெயின் என்று சொன்னால் புகையிரதம் இல்லை. அதாவது நீங்கள் பார்த்துருப்பீங்கள், இந்த நிறைய குழாய்கள் எல்லாம் அங்கேயும் இங்கேயும் போகும். அந்த குழாய்கள் எல்லாம் ஒன்றோடு ஒன்று பின்னி இருக்கிற மாதிரி, கூந்தல் பின்னி இருக்கிற மாதிரி அப்படியே இருக்கும், ஒரு செட்டப்பாக இருக்கும். அந்த ஒவ்வொரு செட்டப்பையும் தான் சொல்கிறது ஒரு ட்ரெயின் என்று சொல்லி. எனவே ஒரு எண்ணெய் உற்பத்தி மையத்தில், எரிவாயு உற்பத்தி மையத்தில் ட்ரெயின் என்று சொன்னால் இதுதான் ட்ரெயின். இப்போ நீங்கள் படத்தில் பார்க்குற மாதிரி இந்த மாதிரி மொத்தம் மிக பிரம்மாண்டமான 14 ட்ரெயின்கள் இருக்காம் இந்த ராஸ் லஃபான்ல. 14 ட்ரெயின்கள். அதில் 10 ட்ரெயின்களில், அதாவது 10 சென்டரில் அமெரிக்காவினுடைய ஒரு முக்கியமான கம்பெனி முதலீடு செய்திருக்கிறது. அந்த கம்பெனி எதென்று பார்த்தீங்கன்னு சொன்னால் எக்ஸன் மொபில் என்று சொல்லப்படுற கம்பெனி அமெரிக்காவினுடைய டெக்சஸ் மாநிலத்தில் அதனுடைய ஹெட் குவார்ட்டர்ஸ் இருக்குது. அந்த கம்பெனி இங்கே கட்டாரில் முதலீடு செய்திருக்குது. எனவே அது அமெரிக்காவுக்கு சொந்தமான 2 ட்ரெயின்ஸ் எதென்று சொல்லி கண்டுபிடிச்சு அதை துல்லியமாக இலக்கு வைத்து ஈரான் எப்படி தாக்குதல் மேற்கொண்டதுன்றது இங்கே இருக்கக்கூடிய அடுத்த ஆச்சரியமான விஷயம். எனவே இந்த 2 ட்ரெயின்களும் தான் இப்பொழுது கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கின்றன. இதனால தான் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் அவர்களுக்கு கடுமையான கோபம் வந்தது சொல்லப்படுகிறது. நேற்று வியாழக்கிழமை அவர் தன்னுடைய ட்ரூத் சோஷியல்ல வெளியிட்ட அந்த செய்தி இஸ்ரேலுக்கான ஒரு கடுமையான எச்சரிக்கை என்று சொல்லி சர்வதேச ஊடகங்களில் செய்தி போடப்பட்டிருக்கிறது. இனிமேலும் இது போன்ற ஒரு தாக்குதலை இஸ்ரேல் நடத்தவே நடத்தாது என்று சொல்லி டொனால்ட் ட்ரம்ப் உலகத்துக்கு வாக்குறுதி வழங்கியிருந்தார். இந்த ஒரு தாக்குதலால புதன்கிழமை சவுத் பார்ஸ் மேல நடத்தப்பட்ட இந்த தாக்குதலால இன்றைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னா 5 வருடங்கள் எரிவாயு உற்பத்தி தேங்கி இருக்கிறது. பங்கு சந்தையில் பங்குகளினுடைய விலைகள் வீழ்ச்சி அடைந்திருக்கு. பொன்ஸ் என்று சொல்லப்படுற
வெளியிடப்படுகின்ற பத்திரங்களினுடைய விலைகள் வீழ்ச்சியடைந்திருக்கு. எரிவாயுனுடைய விலை அதிகரிச்சிருக்குது. எரிபொருட்களுக்கான விலைகள் அதிகரிச்சிருக்குது. ஏற்றுமதி பாதிக்கப்பட்டிருக்கு. இப்படி எத்தனையோ மாற்றங்கள். அது மட்டும் இல்லாமல் மத்திய கிழக்கில் இந்த எண்ணெய் இலக்குகள் தாக்கப்படுறது உலக பொருளாதாரத்தினுடைய இதயத்தில் விழுகின்ற அடி என்று சொல்லப்படுகிறது. எனவே இப்படியான பின்விளைவுகள் எதை பற்றியுமே யோசிக்காமல் புதன்கிழமை நடத்தப்பட்ட இந்த முட்டாள்தனமான தாக்குதல் இப்பொழுது சர்வதேச ஊடகங்கள் மத்தியில் கடுமையான கண்டனங்களை பெற்று வருகிறது. இந்த காணொலியில் பகிர்ந்து கொள்ளப்பட்ட இந்த தகவல்கள் தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கீழே எழுதுங்கள். யுத்த களத்திலிருந்து மேலதிக தகவல்கள் கிடைக்கின்ற போது அவற்றையெல்லாம் தொகுத்துக் கொண்டு இன்னும் ஒரு காணொலியில் உங்களை நான் சந்திக்கின்றேன். அதுவரை நன்றி, வணக்கம்.